அஸ்ஸலாமு அலைக்கும் துலித்துல்லா வரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எந்த வீடியோவில் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுக்காக தான் கிளம்பியிருக்கோம். 7:30க்கு வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணும். அங்கே வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம், அங்கே போயிட்டு என்னென்ன சாப்பிட்றோம், என்னென்ன பண்ணுறோம், இதாக பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாட்ச் பண்ண மறந்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து வாட்சை போட்டுட்டேன். சரி வாங்க, இதுக்கு மேலே என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா வாங்க. இப்போ நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. யாரும் கூட்டமும் இல்லை. இன்னொன்று வந்து என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, பில் கவுண்டர் டிக்கெட் கவுண்டரே வந்து மூடி இருக்குது. அதனால் நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து டிக்கெட் எடுக்காமல் வந்து ட்ரெயினில் ஏறி ட்ராவல் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். நாங்கள் மட்டும்தான் இந்த ட்ரெயின்லேயே போகிறோம். உட்காந்துருக்காங்க, சும்மா உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேர் தான் உட்காந்துருக்காங்களே. வேறு யார் வேணால் பாருங்கள், இங்கே வாக்கிங் போகிறவங்க வேணால் வாக்கிங் போவாங்கன்னு நினைக்கிறேன். கெஸ் ஏன்னா செம்ம பெருசாக இருக்குது. மற்றபடி இங்கே வேறு எதுவும் அதிகமாக மோஸ்ட்லி போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் எர்ணாகுளம்ங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் பாலக்காடுன்னு ஒரு ஊருக்கு போக போகிறோம். எனக்கு வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. வந்து ட்ரெயினில் பேக்லாம் நாங்கள் வந்து வச்சாச்சு. இதுதான் நாங்கள் போக போகிற ட்ரெயின். இப்போ வந்து ட்ரெயின் எப்படியா இருந்தாலும் 10:47க்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கோம்.